Blacked out is not BLACK and EDOUT. It's BLACK DOUBT. Doubts which are not always white, no, some are black. Blacked out. Bro, welcome to Blacked Out. Finally we do it. Yededo time live we've spoken about doing this, but finally now when we're doing it, it has a reason, and the reason is the elephant in the room, the birthday boy, Andavar, one and only Kamal Hassan, your Kamal Hassan. Yeah, my Kamal Hassan. Welcome to the show, bro. I'm with Simon, the most ardent fan, the biggest fan of Kamal Hassan I know of, and if I know him, I can imagine what the person called Kamal Hassan or the artist called Kamal Hassan could be, even though I don't know as much as he knows about this person. Welcome to Blacked Out, Simon. Let's get straight into this thing. Yeah, thank you so much for having me also, bro. And then நீங்கள் சொன்னது கூப்பிட்டது வந்துட்டு ப்ரோ இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் இன்டர்வியூ, பட் biggest fan of Kamal Hassan சொன்னது ஒரே ஒரு டேக்லைனுக்காக தான் I seriously wanted to do more. Yeah, that is the main reason also. இப்போ Blacked Outக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் இருந்திருக்கணும். ஆமாம், அந்த ஸ்டார்ட் இதாவாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டார்ட்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, இப்போது இந்த ஃபேன் அப்படிங்கிறது வந்துட்டு நான் பார்க்குற டைம்ல when I was exposed to Tamil film, அது வந்துட்டு ரெண்டு ஆக்டர்ஸ் நடுவில் இருந்துச்சு. ஓகேங்களா, அதில் கமல் இல்லை. ஐம் சேயிங் there are other two junior stars than Kamal who are in the discussion saying இவர் ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ், ஒரு குரூப் ஆஃப் ஃபேன்ஸ். ஐம் எக்ஸ்போஸ் டு திஸ். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸை பிடிக்காது ஃபார் சம் ரீசன். அந்த டைமில் டிப்ளமசி மெயின்டைன் பண்ணுறதுக்காக I became a Simbu fan. ஓகேங்களா, and then I started watching Simbu. So first time when I told Simbu fan அப்படின்ட்டு, maybe I wasn't 100% true. Maybe நான் பொய்யாவே சொல்லியிருக்கலாம், just to play diplomatic. அந்த ரெண்டு ஸ்டார்ஸோட ஃபேன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு. And after that I've seen all the three works and I know, I mean, ஒருத்தர் கம்பேர் பண்ண முடியாது, but all of them are great actors, great stars. நீங்கள் ரியலைஸ் பண்ண டைம் எப்போ தட் ஓகே நீங்கள் வந்து ஒரு கமல் ஃபேன் அப்படின்ட்டு வந்துட்டு, பிகாஸ் ஹீ இஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட். அவங்க ஸ்பேன் பார்த்தீங்கன்னா from being a small person, like a small kid, who's given the responsibility of being an artist, அங்கேருந்து thousands of millions of artists வந்து இன்ஸ்பயர் பண்ணவருங்கிற ஒரு பதவிக்கு வளர்ந்துருக்காரு in over all these years. உங்களுக்கு when did Kamal Hassan happen to you? I think back old days, 2006. ஸோ அப்போ வந்து வேட்டையாடு விளையாடுன்ற படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ தட் வாஸ் அ மூவி that was a life changing movie for me. So I think that was வேட்டையாடு விளையாடு is a recent movie. Yeah, that was released in 2006, but I was studying 10th அப்போ படிச்சுட்டு இருந்தப்போ that was a moment when I watched that movie. அப்போ now see when they say there are great movies இல்லைங்களா, ஆமாம், அன்பேசிவம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகும்போது how big fan are you of Kamal Hassan? Like how much of a Kamal Hassan fan are you when the time Anbesivam is releasing? Okay, so அப்போ வந்துட்டு I just was like Kamal Hassan என்ற ஒரு ஆர்டிஸ்ட், ஓகே அந்த மாதிரி தான் நான் பார்த்துருந்தேன். பட் when I started watching வேட்டையாடு விளையாடு, then I realized like okay, I wanted to do something அப்படின்னு சொல்லிட்டு then I got realized. அதுக்கும் பெரிய பேக் ஸ்டோரியாக இருக்குது, ஃபேமிலி பேக்ரவுண்டில் எடுத்து வந்தால் நிறைய ஸ்டோரி இருக்குது. I think if you wanted I can reveal that also then. Because there is a point where நீங்கள் எவ்வளோ கமல்ஹாசனாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா, நீங்கள் அவங்க ஃபேன் ஆகும்போது யூ அடாப்ட் திங்ஸ் தட் ஹீஸ் டன் இன் ரியல் ஆர் ரியல் லைஃப். அதில் வந்துட்டு ரீல்லேருந்து வாட் ஹேஸ் லைக் ஃப்ரம் சினிமா வாட் ஹேஸ் இன்ஸ்பயர்ட் யூ அண்ட் யூ பிகேம் தட், அண்ட் அவங்க ரியல் லைஃப்லேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு யூ பிகேம் திஸ் அப்படின்னா வாட் குட் இட் பி? ஐ திங்க் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் when you say it ardent fan அப்படின்னு சொன்னாக்கா you can't only call it a one word, you'll have a plenty of reasons to say, but I take it as an for example atheism இருக்கட்டும். So atheism உங்களுக்குள்ள வர்றதுக்கான ஒரு ரீசனா அவங்களோட ரியல் லைஃப் இருந்திருக்கா, அவங்க ஃபிலிம் லைஃப் இருந்திருக்கா? ஐ திங்க் போத், பிகாஸ் ஐ வாண்ட் I want it is like ஃபிலிமே தான் நான் பார்த்தேன். ஏன்னா எல்லா படத்துலையும் வந்துட்டு ஏத்திசம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு வராரு, பட் ஐ வாஸ் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன். பட் அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஓகே ஃபைன், திஸ் பர்சன் இஸ் காட் சே சம்திங், பட் ஆனால் வந்துட்டு எனக்கு அதில் டீப்பாக போகல, பட் விரும்பல. Then when I started எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ரீசன், and then when I like had a jobless, or then when I started researching about the purpose of life அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்போது then I just came across these reasons, and then இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு then somewhere I got connected to atheism. Then when I went in deep, then I got to know okay, this person is truly correct. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் மிஞ்சிட்டு வேற லெவலில் பெருசாக நின்றுட்டு இருந்தார். பட் ஏத்திசம் அப்படின்ற விஷயம் வரப்போ வந்துட்டு I was like having a double thought, okay இது போகலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. That was the only reason I had one doubt and
Kamal Hassan. ஆமா, லைக் when you're raised in faith suddenly அதை விட்டுட்டு உங்களுக்கு இன்னொரு உண்மை தெரியுதுனாக்கா அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதை வந்துட்டு அவங்க ரியல் லைஃப்ல தான் மோர் தென் ரியல் லைஃப்ல தான் தட் ஹஸ் இன்ஸ்பயர்ட் யூ. ஓகே, ரியல் லைஃப்ல இருந்து இப்போ ஒரு படம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா எந்த படம்? படம் பார்த்து அப்படி ஆயிட்டீங்க இல்ல இருக்கா? இல்ல அப்படி இல்ல ப்ரோ, நாட். ஏன்னா ஓகே, I'll put it this way. நீங்க வந்துட்டு ஒரு படம் பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அந்த கேரக்டராவே இருக்கீங்க, அந்த மாதிரி எந்த படம்? அது வந்து நிறையா இருக்கு. பேட் பாய் கமல் ஹாசன் சொல்லலாம். இல்லை மேபி பேட் பாய் மைண்ட்ல பேட் பாயா இருந்திருக்கீங்களா? பேட் பாய் மேபி மைண்ட்ல இருந்திருக்கலாம், பட் we could not expose that. Yeah, there was a time when இவங்க படங்க வந்துட்டு so I don't know if you have to get the bad boy Kamal Hassan into the discussion. ஆனா ஒரு டைம்ல அந்த மாதிரி படங்களும் இருந்துச்சு. See, there's nothing wrong about it. நீங்க வந்து ஒரு ஆர்ட்டா ரெப்ரசென்ட் பண்றீங்கனாக்கா நியூட் ஆர்ட் கூட இருக்கு. ஓகேங்களா, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அது அவர் பண்ணலன்னா ஐயோ அது அவர் பண்ணலையேன்னு தான் இருக்கும். அவங்க ஏன் பண்ணல அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். ஓகே, he's done it already and he was known for it. அதை பத்தி எதனா அந்த மாதிரி எதனா படங்கள் that you want to say, or I mean whatever memory when you say bad boy Kamal, what is your memory? So bad boy we call it as, இப்போ நான் சொன்ன bad boy வந்து it's not only about erotic Kamal Hassan way or lustful Kamal Hassan சொல்ற மாதிரி இல்லை. It could add up on violence also or taking up bold scripts. அதை யாருமே பண்ண முடியாதது ஒன்று பண்ணுவார். So that's why we call it out Kamal Hassan. யாரும் பண்ணாதது ஒன்று தான் பண்ணாதான் Kamal Hassan. ஏன்னா எனிவேர் யார் பண்ணுறது பண்ணாலும் மேபி ரஜினி சார் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, அவர் தொட்டது நான் தொட்டேன் பட் நான் தொட்டது அவர் தொட்டலன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ தட்ஸ் வை அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ தட்ஸ் வை ஏன்னா எல்லாருமே பண்ணுறது கமல் ஹாசன் சார் டச் பண்ணிட்டாருன்னா இன்றைக்கி அவர் வேறு லெவல் இருந்திருப்பாரு, பீக்கில் இருந்திருப்பாரு. பட் அந்த டிஃப்ரென்ஸ் கூட தான் கமல் ஹாசன் சார். டு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின், மேபி ஒரு சின்ன காலகட்டத்தில் இப்போ லைக் when we go back old days, when you call a movie called சிகப்பு ரோஜாக்கள், or when you call out அவள் அப்படித்தான் is like இந்த ஒரு சினாரியோல இப்ப நம்ம இருக்கிற ஒரு so everything is subject to scrutiny. யார் வேணா எது வேணா object பண்ணலாம், தப்புன்னு எடுத்து சொல்லலாம். அந்த மாதிரி சினாரியோல அவள் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு படம் வர முடியாது. ஓகே, now my bad, I have not seen this. அவள் அப்படித்தான்ல, what is the like அவள் அப்படித்தானா இல்ல what is it? That is a proper female centric movie தான். female centric movie. Yeah, female centric movie. So when you call it out like நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஃபிலிம். எப்படின்னா woman who has been used by many men, பட் அதில் வர ஒரு பர்டிகுலர் கமல் ஹாசன் ஒரு கேரக்டர் வந்துட்டு அங்கே சேவ் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ரீசன் ஒன்று இருக்கும். ஸோ he's not the bad boy but he's the savior bad boy. ஆமாம். ஸோ மேபி இப்போ நம்ம நிறையா அந்த பாலிவுட்ல இந்த சாத்குன் மாஃபில் நிறையா அந்த மாதிரி பார்த்துருந்தா ஆன்டி ஹீரோ. ஆமாம், ஆன்டி ஹீரோ இருந்துருக்கல. பட் தட் வாஸ் ப்ராப்பர் குட் கமல் ஹாசன். பட் அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் வந்திருக்கு. பட் ஆனால் சாரி ஐ திங்க் ஆன்டி ஹீரோ இஸ் சிகப்பு ரோஜாக்கள். யா, ஆன்டி ஹீரோ சிகப்பு ரோஜாக்கள். பிகாஸ் அவள் அப்படித்தான் வந்துட்டு அவள் அப்படி he was a good character, but we can't watch that particular movies with the family. ஆனா அது ஒரு it's also a market, like he's also done some good job there. இப்போ நீங்க அந்த ஃபேன்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து it's a benefit, it's a gift. அவர் வேலை பண்றதுனால தானே நீங்க அவங்களோட ஃபேனா இருக்கீங்க. ஓகே, ஸோ கிஃப்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் இருக்கணும் இல்லைங்களா? வாட் இஸ் யுவர் ரிட்டர்ன் கிஃப்ட் டு த மேன் ஹூ யூ ஆர் சச் அ பிக் ஃபேன் ஆஃப்? ஃபார் நவ் இப்போ ஆட் பண்ணி சொன்னால் மேபி he's been through my everything. So because நான் ஃபிலிம் அப்படின்ற சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும்னாலே அது கமல் சார் தான். நான் வேறு எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணால் இல்லை வந்துட்டு ஏதாவது ஒன்று தொட்டாலே அது கமல் சார் அப்படின்ற விஷயம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ when it comes to my passion or my career things, then I think என்னோட மூவிஸில் வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட்னு சொன்னாக்கா மேபி I think I can give my credits to him. So when I started from maybe 10 years back 50K ரிலீஸ் பண்ண டைமில் இருக்கட்டும், and then after that I released a movie after 5 years, maybe chapter 1, chapter 2 or the recent one quote also, எல்லாத்துலேயுமே வந்துட்டு the first initial thing is like I'll be thanking him. இந்த கிரெடிட்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக கமல் ஹாசன் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருப்போம். ஸோ மேபி இந்த 50K ஸ்டார்ட் பண்ணனா கூட மேபி அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ வச்சு நான் கிரெடிட் கொடுத்துருப்பேன். ஸோ ஐ திங்க் தட் வில் பி மை ரிட்டன் கிஃப்ட் டு ஹிம். இஸ் லைக் மேபி இன் எவ்ரி மூவிஸ் ஐ கேன் கிவ் எ ரெஃபரன்ஸ், and maybe in upcoming every movies also I can give a reference. And in chapter 3 I think so you will have a many Kamal Hassan's reference, maybe more than 10 or 15. I think I can call it out. Wow. You know, see, இது வந்துட்டு ஒருத்தருக்கு எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறது தானே. ஸோ வென் யூ டிட் த மேக்ஸ் ஆஃப் யுவர் ஆர்டிஸ்ட் ஆர் ஆஃப் யுவர் எக்ஸ்பிரஷன், அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கிரெடிட் கொடுத்தீங்க. யூ கால்ட் ஹிம் த பர்சன் ஹூ இன்ஸ்பயர்ட் யூ. நீங்கள் அதை எடுத்து சொன்னீங்க இல்லைங்களா? அது வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரியும், ஆர் இட் இஸ் வாட் மேட் யூ ஹிஸ் ஃபேன். அதனால அவ்வளோ பண்ணணும்னா நீங்கள் ஃபேனாக இருந்து தானே ஆகணும். கண்டிப்பாக ஃபேனுங்கிறது ஒன்று, சப்போர்ட்டுங்கிறது ஒன்று. இப்போ ஃபேனுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கிற மாதிரி, when he is the star that he is, there are people who made him that star இல்லைங்களா? ஏதோ ஒன்று பண்ணிட்டு இவங்க கூட நின்று இருக்கலாம். இப்போ ஃபார் சி ஐ டோன்ட் திங்க் நீங்கள் டாப் 5ன்னு சொல்லும்போது we can include பாலச்சந்தர் சார்,
பட் அந்த மாதிரி லைக் ஹி brought him சரிங்களா எடுத்து வந்து விட்டுட்டாரு அதுக்கப்புறம் கமல் ஆயிட்டாரு நீங்க ஃபேன் ஆகிற டைம்ல these are the people who are with him அப்படின்னா யாரு ஒரு டாப் 5 சொல்லலாம் because we don't have time we have more questions I know 10-15 are there in your mind but 5 first thing is I'll go with Crazy Mohan sir அவரோட காம்போ இருக்கட்டும் and then next is like MS Bhaskar sir, and then thirdly I can go with Delhi Ganesh sir. Yeah, I was waiting for that name to come. And then fourthly I don't want this to say second, but anyways Nazar sir. Oh yeah. And then the one big legend is like Ilayaraja sir. I think appa Balachandran na amma Ilayaraja nu nenikiren. Kandipa. So I think there's many plenty of actors who can Kamal sir nala inga Kamal sir nala தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே வச்சுக்கலாமே கமல் சார் கொண்டு வந்தவங்க அப்படின்னா டோன்ட் சொல்லுங்க ஓகே I'll simply start with Simbu because அவங்கள கூட்டிட்டு வந்து வரல அவங்க அப்பா தான் கூட்டிட்டு வந்தாரு ஆனா ஒரு மாதிரி சிம்புவை கூட்டிட்டு வந்தாரு ஓகேவா in that movie Thug Life ஆமா ஓகேங்களா so if I say Simbu whom will you say I'll say Manadi Shankar okay so now I'll say a lot of people like Ramesh Arvind Jairam and then you got like Karan also irukkaru okay and that one person who and then maybe Arjun sir kuda sollila and Arjun sir is a big ardent Kamal sir fan so yeah Arjun sir so avaru பயங்கரமா இருக்காரு and you want to introduce பண்ணவங்க list la varadu but in the sense like they were like many inspired. No but you are saying all the people whom he introduced introduced and I am thinking of only people whom he have reintroduced like you want to எவ்வளவு தான் நம்ம மட்ராஸ் படத்தை பத்தி சொன்னாலும் எவ்வளவு தான் நம்ம oh this is a glitch okay எவ்வளோ தான் நம்ம லோகேஷ் கனகராஜோட மிச்ச படங்களை பற்றி சொன்னாலும் விக்ரம் இஸ் விக்ரம் ஓகே அண்ட் நவ் இப்போ பாருங்க அன்பர் இவர் ரீஇன்ட்ரடியூஸ்னு ஹீ இஸ் மேக்கிங் disciples over disciples there are and they are in turn supporting like என்னோட क्वेश्चन வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க when you told the people that he's introduced our long list okay they are also in turn supporting இல்லீங்களா கண்டிப்பா my the thing about people is நீங்க ஃபேனா இருக்கீங்களா கோவர்க்கரா இருக்கீங்களாங்கிறது இல்ல நம்ம இன்னொருத்தரோட சக்சஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஈவன் as a fan நம்ம அந்த 100 ரூபாய் கொடுத்து அந்த படம் பாக்குறோம்ல that is a validation for them that's why some people watch 10 times some people watch 15 times நீங்க OTT ல கூட நீங்க rewatch பண்ணும்போது there is some like monetary benefits also in this so and this gentleman called Andavar has been doing this for so many years I'll come back to that question இப்போ நீங்க வந்து அவங்க வந்து ஒரு பயோபிக் வருதுன்னு வெச்சுக்கோங்க that will be a 1,000 crore movie ஏன்னா it can be a biopic in whatever limit extent அவங்களே வேணா ப்ரொடியூஸ் கூட பண்ணலாம் and it can cross 1,000 crores in collection ஏன்னா அவ்வளோ கதை இருக்கு சொல்றதுக்கு எதனா ஒரு 2 எபிசோட் சொன்னாலே 1,000 crore ஸ்டோரி இருக்கு எப்படி ஒரு படத்தை பாதி ஷூட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணலங்கிற ஒரு டாபிக் வச்சு ஒரு படம் எடுத்தா that will run for that will like ஏன்னா குவீன் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு it's a real life story of a real life guy அவங்க பயோபிக் வருதுன்னு வெச்சுக்கோங்க okay whom do you think can now இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்ல வந்து அவங்களோட 20s 21-20s அதோட ரியல் லைஃப் வந்து காமிக்கும் போது who do you think are the right இந்த current known faces யார் ப்ளே பண்ணலாம் but maybe Kamal sir maybe you can for example like the next superstar or the next தளபதின்னு சொல்லப்போ you can call it anyone but the next Kamal Hassan வரப்போ வந்துட்டு அங்கே ஒரு பெரிய void கண்டிப்பாக because you can't call it that but if there is some big star that you can do it in a big budget அந்த மாதிரி பண்ணணும் I think so maybe in that teenage பண்ணணும்னாக்கா I'll go with maybe STR சிம்பு சார் தான் பண்ண முடியும் நீங்க நிஜமாலேயே ஒரு 20 years ஆன ஹீரோ நான் ஒரு பர்டிகுலர் ஆக்டர் மனசுல கூட வச்சிருந்த மேபி நீங்க அவங்க பேர் சொல்லலாம் I was thinking but okay so அது ஏன்னா அதுல வந்து ஒரு பியூட்டி இருக்கு இவங்க ஆக்சுவலி வந்து ஒரு 40 years ஆயிருக்கும்ல 40-45 ஆயிருக்கும் அவன் வந்து ஒரு 25 years old ப்ளே பண்ணோம்னா that is what Kamal is known for அவங்கள பண்ணிடுவாரு எப்படின்னா ஒரு 20 years மாதிரி தான் சிம்பு இருப்பாரு and that will be a big break for a person who was known to be once unfit okay இப்போ 20 விட்டுட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணி I think சுத்தி would have been born ஒரு 35-40 as in Simbu's age அப்ப யார் ப்ளே பண்ணலாம் சூர்யா சார் ஓகே கரெக்ட் ஏன்னா ஒரு ட்ரையாலஜி பண்ணலாம் 2035 சொல்லிட்டு ட்ரையாலஜியோட தேர்ட் பார்ட் வந்துட்டு we can do like a prelude like a chapter 1 அதுல வந்து we can introduce a child artist
அது வந்து அந்த பையனா இருக்கலாம், அந்த பையன் who acted in Vikram as his grandchild. Yeah. He can play the introduction of Kamal. Okay. Yeah. So you're saying Simbu, you're saying Surya. Surya sir, yeah. Surya playing a 40-year-old, Simbu playing a 20-year-old. ஆமா. Okay. இப்போ நான் அதே क्वेश्चन வேற மாதிரி கேக்குறேன். Okay. But you forgot after that, after 50 plus அந்த மாதிரி இருந்தா 50 plus இருங்க வர I'll come there. I've even thought of Rajni playing Kamal. Yeah, seriously, Rajni playing Kamal is possible because Rajni sir has 2 daughters. Okay. So அவங்களுக்கு அந்த he can play Kamal very easily. Where I want to get to is இப்போ இவங்க வந்துட்டு ஒரு பயோபிக் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். See, Kamal doesn't need to be in a biopic to be famous. Yeah. There are people who அவங்க பயோபிக் வைக்கிறதே எப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஆகட்டும், நம்மளை பற்றி தப்பாக ஒரு நியூஸ் போயிருக்கு, அப்போ கொஞ்சம் இன்னும் நல்ல நியூஸ் போட்டோன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க பயோபிக். கமல் has been an open book. So maybe அந்த பயோபிக் வராதுன்னு வச்சுக்கோங்க. Imagine Kamal himself is playing himself when he's 80 years old. Yeah. ஓகேவா? Okay. How do you think that movie will be made? I think that will be a big scale. Big scale in this is not maybe including the business also. The movie will be வேற மாதிரி இருக்கும். For example, is like we have an old pending movie that is called as unworthy-greedy-evil. ஸோ அது இன்னும் வரல. ஸோ அந்த டைமில் பேக் டைம்ஸில் அப்பயே சொன்னப்போ வந்துட்டு இந்த படம்லாம் வந்துட்டா அது மூவி ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன், பட் ஓகே ஃபைன், லைக் பாகுபலியாக இருக்கட்டும், 1000 சின்ன சின்ன இந்த மூவிஸ் எல்லாம் வந்துட்டு அப்போ வந்துட்டு இந்த படம்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், நம்ம மருதாயகம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொன்ன விதம் தான். ரீசென்ட்லி ஆல்சோ when I watched that some interviews also ஏதோ ஒரு கேட்டாங்க, கொஸ்டினில் கேட்டபோது they was like interviewed and then they asked like is there any chances of Mardanayagam to be coming, and he said yes. He said yes and I said like கண்டிப்பாக வரும், மேபி I think some 30 minutes only is pending something, பட் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. மருதநாயகம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி மருதநாயகம் could be வந்துட்டு இருந்துச்சுன்னா சொல்லப்படுற பேசப்படுற பல கோடி சம்பாதிச்ச படங்களை விட மேலையா இருந்திருக்குங்கிறதுல டவுட்டே இல்லை. ஆனா நான் என்ன கேட்கறேன்னா அவங்க பயோபிக் வந்துட்டு சரி he's not playing it, say he's not playing his own biopic, who can play when he's showing an 80-year-old Kamal? ஏன்னா இப்போ 80 year ஆகல, we don't know what is going to happen when he's 80 years old. So இது வந்து complete imaginary situation. Who can play, what is the story? I think Chiyan Vikram sir. Super. I think he can play that properly. Yes. Nice one. I don't know what to say after this. Really don't know what to say after this. Sexy. And if எல்லாரும் வந்தாங்க, Surya is there, child artist is there, Simbu is there. So think about this casting for a big movie. Yeah, like a 4-part movie. 4-part la now we see you can make a small dot in the universe, in the sky, and say this is 250-year-old Kamal Hassan. அதுக்கும் ஒரு மூவி பண்ணலாம், which is you're showing his entire life is stored in an AI, and the AI is living through, or there's some machine that is living in memory of this guy. Correct, yeah. The Andavar. But he recently called also, like he recently in that life lo சொன்னாரு, ஆண்டவர் மட்டும் கூப்பிடாதீங்க, you can call it Kamal Hassan or KH. Too much na? Yeah, too much இருக்கு. And then too much only KH. Yeah, and then he removed that tagline also, Ulaganaayagan அப்படின்ற ஒரு. Yeah, he removed that. He is not Ulaganaayagan, he is more than that. He is VinviliNayagan. Absolutely. VinviliNayagan வந்து நம்ம உலகநாயகன் ஏன் சொல்லணும்? இல்ல? ஆமா. The black doubt I have is how much of you in Kamal, how much of Kamal in you? I think Kamal in me அப்படின்னு சொன்னாங்க, I think 100% bro. பிகாஸ் ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது வந்துட்டு எல்லாத்துலேயும் கமல் சார் இருப்பார். எந்த ஒரு விஷயம் யோசித்தாலோ இல்லை இது பண்ணாலோ, சினிமா இல்லை அப்பார்ட் ஃப்ரம் தட் பர்சனலாக வந்தாலோ ஹீல் பி தேர். பட் அவருக்குள்ளே நான் சொன்னாக்கா அது மேபி ஐ டோன்ட் திங்க் ஸோ, அதுக்கு ப்ராப்பர் ஆன்சர் இல்லை. பட் ஹீ இஸ் லைக் 100% இன் மீ. அவர் பண்ணுற கேரக்டரில் எங்கன்னா நீங்கள் வந்திருக்கீங்களா? நிறையா இருந்திருக்கு ப்ரோ, ஐ திங்க் ஸோ. யா, மேபி இப்போ ரீசெண்டாக இப்போ இருக்கிற லைஃப் மூமெண்ட்லன்னு சொல்லி பார்த்தா ஐ திங்க் சத்யா கமலாக இருக்கட்டும், ஆர் வறுமையிடம் சிவப்பு கமலாக இருக்கட்டும், மேபி கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல கூட இருப்போம். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ, லைக் மூவி மென்ஷன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தாலும் தெர் இஸ் சம் கனெக்ட் இல்லைங்களா? ஆமாம். ஸோ
உங்களுக்கு அந்த கனெக்ட் வந்து வேற ஆக்டர்ஸ்லேருந்து வரல, இவங்க கிட்ட இருந்தா வந்து இல்லை ஆக்டர் ஆர்டிஸ்ட். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டெல் ஆக்டர் டைரக்டர் எல்லாமே ஆர்டிஸ்ட். உங்களுக்கு வேற யாருமே அப்பீல் ஆகாத அளவுக்கு இவங்க அப்பீல் ஆயிருக்காங்க அப்படின்னா வை ப்ரோ? லைக் ஹி வாஸ் த கீ ஃபார் எவ்ரி திங். இப்போது லைக் ப்ரீவியஸ் ஆன்சர் கேட்டாலும் அதே தான். இப்போது நீங்கள் நல்லவரா கெட்டவரான்ற கேட்ட கொஷன் தான், ஆனால் அதுக்கு ஆன்சர் என்றைக்குமே இல்லை. ஸோ அதே மாதிரி எனக்குன்னா கமல் சார் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் அவர் தான் இருக்குது. வென் இட் கம்ஸ் டு வென் யூ ஆஸ்க் மீ லைக் இஃப் யூ ஆஸ்க் மீ ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர்னு சொன்னாலும் I'll go with Kamal sir. Or if you ask me who is your favorite director ன்னு கேட்டாலும் I'll go with Kamal sir. Or who is a great motivator or என்ன விஷயம் எது பேசினாலும் கமல் சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக நான் கமல் சார் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாலிவுட் மூவிஸில் பார்த்தாலும் அவங்க சர்டன் ஜானர் தான் டச் பண்ணுவாங்க அண்ட் ஆக்டிங் வைஸ் எல்லாமே. பட் கமல் சார் ஹீ ஜஸ்ட் லைக் அமேஸ்ட் மீ வித் எவ்ரி திங். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நாட் வித் சோஷியல் மீடியா ஆர் இன்டர்நெட்டோ அதெல்லாம் வர முடியாத காலத்தில் அவர் வரக்கூடிய காலத்தில் ஆர் மேபி இந்த பிகினிங் டைம்ஸ் ஆல்சோ ஹி வாஸ் அஹெட். அவர் என்ன எதோ படித்து இதெல்லாம் சொல்லியிருப்பாரோ. ஏன்னா இப்போ தான் வந்து நம்மளாம் பழைய படம்லாம் பார்க்கும்போதோ இல்லை வந்துட்டு உன்னால் முடியும் தம்பி அந்த மாதிரி படம் பார்க்கும்போதெல்லாம் அப்போவே வந்து இந்த ஏத்திசம் பேசுவாரோ இல்லை வந்துட்டு வறுமையின சிவப்பெல்லாம் ஏத்திசம் பேசியிருப்பார். அண்ட் தென் பாலிட்டிக்கல் பேசியிருப்பார். ஆர் கரப்ஷன் பற்றி இருக்கட்டும், ஆர் பவர்ட்டி முன்னாடி ஆமாம் பவர்ட்டி பற்றி இருக்கட்டும், ஆர் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் பற்றி இருக்கட்டும், ஆர் யூனியன் திங்ஸ் யூனியன் பற்றி இருக்கட்டும், எல்லாத்து பற்றியும் டச் பண்ணியிருப்பார். திஸ் இஸ் லைக் பிஃபோர் த மேபி இன்டர்நெட்னு சொல்லலாம், ஆல் த சோஷியல் மீடியா வென் வி ஆர் லைக் அவேர் ஆஃப் இட். ஸோ அந்த டைமில் அதெல்லாம் பேசியிருப்பாரு. சோஷியல் மீடியா இல்லாத டைமில் அவர் ஒரு மீடியாவாக அவர் ஒரு மீடியாவாக இருந்தார். ஸோ இப்போ அதில் நம்ம வந்துட்டு ஒரு ரீலாவோ இல்லை சின்ன சின்ன காசி பார்க்கும்போது வந்துட்டு ஹி ஆல்ரெடி செட் தட். ஏன்னா இப்போது அன்பேசியமில் சுனாமி பற்றி அப்பயே சொல்லியிருப்பாரு. வி டோன்ட் நோ வாட் இஸ் சுனாமி ஒன்லி, அந்த வேர்டை கேட்டுட்டு போட்டோம். ஸோ அந்த அப்பயே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கூட சுனாமியை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணி காமிச்சவரும் அவர் தான். ஆமாம். அண்ட் தென் வென் யூ டாக் அபவுட் லைக் ஒரு வைரஸ் அதுவும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொன்னப்போ ஒரு நேஷன் அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லீடர் அவர் வந்துட்டு அவர் மூலியமாக ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக போகுதுனாக்கா ஹி ஆல்ரெடி ஷோட் இன் தசாவதாரம். ஸோ இந்த மாதிரி எல்லா மூவிஸ்லையும் வந்துட்டு நீங்கள் ஆமாம் ஆர் வென் யூ கோ வித் ஹி அமேஸ் மீ எவ்ரி திங். ஆர் வென் யூ கால் இட் அவுட், இப்போ வந்துட்டு இதெல்லாம் சீரியஸான படம் இருந்தாலும் வென் யூ கோ வித் காமெடி ஜானர் இருந்தாலும் வென் யூ கால் இட் அவுட் பஞ்சதந்திரம் அதில் வந்துட்டு ஒரு அஞ்சு பாஷை பேசுகிறப்போ ஈவன் தே சே லைக் ஹீ ஸ்பீக்ஸ் 5 லாங்குவேஜ் இன் தெலுங்குன்னு சொல்கிறப்போ நோபடி நோஸ் தட். பட் அது ரியலாக தெலுங்கு படத்தில் ஒரு 5 லாங்குவேஜ் தெலுங்கு வருஷனில் பேசியிருப்பாரு. ஆமாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இருக்கும். பட் நோபடி நோஸ். வந்து நான் டிக்டாக் பண்ணியிருக்கேன். அது வந்து தெலுங்கு பேசுவாரு, கன்னடா பேசுவாரு, மலையாளம் பேசுவாரு, அவரே தனியா பேசுவாரு. இதுல வந்து he took that as a concept and got 5 other actors and played it. அப்படியே நீங்க பார்த்தாலும் மைக்கேல் மதன காமராஜன் is one of the unbeatable comedy that's ever written. chaos comedy na next level. இப்போ உங்களுக்கு ஏன் கமல்ங்கிறது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு. this is somewhat the reason for millions of people other side. ஆனா அந்த மில்லியன்ல நீங்க தான் பெரிய ஃபேன் அப்படின்னு கமல் ஏன் யோசிக்கணும்? if you are about to tell him என்னன்னு சொல்வீங்க? and what are you like, எப்படி how is it that you are the biggest fan? why are you saying you are the biggest fan? Okay, so that's what பார்க்குற விஷயம் சொல்கிற விஷயம்லாம் அது சொல்கிறதுக்கு நான் செயலில் காட்டலாம்னு சொல்லிட்டு அண்ட் ஐ ஹாவ் மேபி நாட் தட் ஜஸ்ட் லைக் போயிட்டு கமல் சட் ஒரு ஸ்டோரி பிச் பண்ணிவிட்டு ஐ கேன் கோ அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் வாட் எவர் த ஒர்க் ஐம் டூயிங் ஐ ஜஸ்ட் பண்ணலாம். அந்த நியூ லைக் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஃபிலிமில் கூட இப்போ கோட்டாவில் இருக்கட்டும் அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் கமல் சாரை பற்றி ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த சின்ன சின்ன மூலியமாக நம்ம சொல்லிட்டே போகலாம். பட் வென் இட்ஸ் ஜஸ்ட் பூமிங் அவுட் தென் தட் மூமெண்ட் ஐ கேன் ஜஸ்ட் ஷோ வாட் கமல். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பண்ண படங்கள் வந்து அவங்க பார்த்துட்டாங்கன்னா you think he'll like it. He will understand where the references are. இல்லீங்களா? அவங்க he'll be busy bounty hunting for hidden Easter eggs. So that is one reason. Is it just one reason or you have? I have plenty reasons, brother. We can't stop with one. It's like there was a fight. ஏதோ சேனல்ல தான் பார்த்தேன் some Instagram video. Okay. Multiple people are fighting to say that I am the biggest Kamal fan. Ipo this moment the first ever to be or could be released version of Blacked Out. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா you have somehow put it on the map that you are the biggest fan.
இது அவங்க பக்காவாக பார்க்க தான் போவாங்க. there's no way that someday we'll reach this to him. ஓகேங்களா? there were a lot of things we spoke that I'm sure will be interested to know more about. Okay va? And we'll talk more also to get to that point wherein அவங்க வந்து at some point he's realizing that இப்படி ஒரு ஃபேன் எனக்கு இருக்காரு அப்படின்னு. And I'm sure that will be coming out through movies only. At some point when your movie comes out, I hope that there are moments with him. Definitely, yeah. I would like to add one more quick subtopic. அவ்வளோ பெரிய டாபிக் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னதில் வந்துட்டு there were a lot of moments. அந்த மூமெண்ட்ஸில் வந்துட்டு ஒரு டாப் 5 moments அப்படின்னாக்கா what would you say? டாப் 5 கமல் மூமெண்ட்ஸ்னாக்கா என்ன சொல்வீங்க? டாப் 5 கமல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் ஃபர்ஸ்ட்லி ஐ கேன் கோ வித் டெடிகேஷன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு டெடிகேஷனாக நம்மளை அமேஸ் பண்ணுற ஒரு கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஆர் இன் பர்டிகுலர் சிங்கிள் மூவிலே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அண்ட் எவ்வளோ 10 வேரியஸாக கொடுக்க முடியும்னாக்கா ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி பை ஹிம். கமல் சார் மட்டும்தான் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் மல்டிபிள் ரோல்ஸ் ஒரே படத்தில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஐ திங்க் ஆஃப்டர் தட் பாலிட்டிக்கல் வந்த ஒரு ரீசன் ஆகட்டும், மேபி he would have bashed about this in the other interviews or moment of moments. ஆமாம், he Kamal Hassan himself அவங்க எவ்வளோ பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. அந்த ஆளே வந்து ஐயோ நான் நிற்கிறேயான்னு சொல்லும்போது crazy. So he's coming for people and then he will be one of the best leader. என்ன இப்போ மூமெண்ட்ஸ்னு கேட்டாக்கா he was the best choice நானும் சொல்லுவேன். பிகாஸ் அண்ட் வெல் எஜுகேட்டட் பர்சன் அண்ட் தென் எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு அதான் படித்ததுனால தான் எல்லாமே அப்படியெல்லாம் இல்லை. he knows about that. அவங்க பல்ஸ் தெரியும், அவங்களுக்கு என்ன நீடுன்னு தெரியும். ஸோ இவர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு மூமெண்ட்டாக தெரிஞ்சிச்சு எனக்கு. அதில் அமேஸ் ஆனேன். அண்ட் தென் when it comes to பிக் பாஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்தது. தேர்ட்லி he was like ஏன்னா நார்மலாக ஒரு மீடியமாக ஒரு டெலிவிஷனில் சில்வர் ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறோன்ற அந்த ஒரு தேவையே இல்லை. ஆமாம், தேவையில்லை. பட் ஹீ மேட் தட். அங்கே வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறது ஹி வாஸ் லைக் தட். அண்ட் தென் ஐ திங்க் that also helped in பொலிட்டிக்கல் கரியரில் கூட ஒரு ரீச் கிடைக்கிற மாதிரி. ஐ திங்க் ஸோ தட் வாஸ் த பெஞ்ச் மார்க். ஏன்னா பொலிட்டிக்கல் வரதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு கிராப் யூ ஆடியன்ஸ் ஆர் த பீப்புள். ஸோ ஃபார் தேர் யூ வில் ஹேவ் டு பி அ ஜட்ஜ் ஆர் மீடியேட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ பிக் பாஸ் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன் அது. ஐ திங்க் மெனி திங்ஸ் அதே ப்ரோ நிறையா சொல்லிட்டு போகலாம். திஸ் இஸ் பீன் அ நான் இன்டர்வியூ ஸ்டைல் இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூ ஸ்டைலில் பார்த்தோன்னா we can get into a concept. எப்படின்னா ஒரு moment நீங்களே you're Kamal Hassan one morning. You're waking up as Kamal Hassan. Wow. SDS as Kamal Hassan. Okay. In real life, this is not even shooting. You're not playing him. You are him. Okay. அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு கண்ணாடி பார்ப்பேன். வா, கண்ணாடி பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன நானே ரசிச்சுப்பேன். ஆப்வியஸ்லி வி நோ தட் அந்த மாதிரி அழகெல்லாம் யாரும் இல்லை ஒரு எந்த ஆக்டர். அந்த அளவுக்கெல்லாம் பீட் லைக் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட். நீங்கள் அப்போ பார்த்தாலும் சின்ன வயசுலேருந்து மேபி லைக் அவர் நடித்த அந்த களத்தூர் கண்ணம்மா 4 years 5 years ஓல்டு இருந்தப்போ ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ணப்போவே அவ்வளோ க்யூட்னஸ் இருக்கும். அண்ட் அதே க்யூட்னஸ், அதே கண்ணு, அதே இப்போ வரைக்கும் அதே கமல் ஹாசன் நம்ம பார்ப்போம். ஸோ நாம பார்ப்போம் இல்லை, நீங்க பார்ப்பீங்க. you see it in the mirror. நாட் ஒன்லி பார்ப்போம், ரசிச்சுட்டு இருப்போம். ஓகே, தென் அதுக்கப்புறம் is it just one thing or plenty அவர் பற்றி சொல்கிறோம். கண்ணாடி பார்த்தீங்க, குளிச்சு ரெடி ஆயிட்டீங்க, நெக்ஸ்ட் and then maybe I think I will get back to the work. Dedication. Wow. மேட்ரலா விட்டுட்டு சும்மா பேசிட்டு தத்துவம் சொல்லிட்டு இருக்கிறது இல்லாம ஃபர்ஸ்ட் போயிட்டு வேலை பண்ணுவீங்க. So see, that is one more thing இல்ல. இப்போ நீங்க உங்களோட ஃபேன்னு சொல்லும்போது எவ்வளவோ இருக்கிற ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்காரு அவ்வளோ இருக்கு. அதுல இருந்து நீங்க எடுத்துக்கிறது வந்து அந்த வேலை தான், the work, what made him, that is what you are. இல்லைங்களா? ரெடி, கொஞ்ச நேரம் ஃபாஸ்ட், சூப்பர், come on, let's go to the set. let's become Kamal Hassan fully, completely. ஆமாம், ஏன்னா எல்லாம் ஒரு சகலகலா வல்லவன் இல்லையா? ஸோ எல்லாத்துலேயுமே அழகை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அழகப்படுத்துறதுக்கு அந்த வேலையை பார்க்குறோம். தென் வேலையை பார்ப்பாரு. அண்ட் தென் that's what simultaneously family. He's a person who works
more than how much Infosys wants people to work. More hours. Recently, there were talks about how many hours went into making Kantara. Exactly. ஒருத்தரே எவ்வளோ ரோல் பண்ணாருங்கிறது அதுவும் சார் வந்துட்டு எப்போ எந்த காலத்துலயோ. And see one moment I have, okay, அது இதுலேருந்து கனெக்ட் ஆகுது. காந்தாரான்னு சொன்ன போது தான் லைக் he played a different person in part 1 and different person in part 2 இல்லையா. Kamal sir வந்துட்டு he's played multiple roles, 10 roles and all in one movie only. I think that's also a moment. Exactly. Whenever that happens, இப்போ கூட we'll be waiting. எப்போ அந்த மாதிரி ஒன்று வரும் கம்ப்ளீட்லி சம்மந்தமே அப்பா பையன் அண்ணா தம்பி எல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்குன்னா முன்னாடியே அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு he's playing 10 different characters that are stitched into a hyperlink anthology kind of a movie. இதெல்லாம் and it's all beautifully linked. நம்ம எப்போ அவங்க வருவாங்க இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத டைம்லலாம் வந்திருக்காரு. Where I'm leading with this is இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இது பண்ணலாம். Okay, we'll play a game. Okay, that's also interview style. Okay, எப்படி நம்ம ஒரு day in a life of Kamal Hassan பண்ணுமோ that's what பார்த்து ரசிச்சுட்டு வேலைக்கு போகிறது தான். Okay, because as a fan you admired yourself becoming Kamal. அதுக்கப்புறம் இல்லை அதுக்குள்ளே நிறைய நாட்டி Kamal Hassan நிறைய வெளியே வருவார் ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம். That is also his cuteness. Off work. இப்போ வந்து நம்ம imagine that movie நீங்கள் ஷூட்டிங் போயிடுவீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த மூவியே வச்சுக்கோங்க, அதோட ஸ்டோரி சொல்லலாம். ஓகேவா, தட்ஸ் த கேம். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எங்கேருந்தோ. ஓகே, நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம், நம்ம கொஞ்சம் தூரம் எடுத்துன்னு போகலாம். ஓகே, எங்கே மஸ்தாக இருக்குன்னு தோணுதோ அங்கே விட்டுலாம். ஏன்னா எல்லாம் இங்கேயே சொல்லிட்டா அப்புறம் யாராவது காப்பி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே, பிஃபோர் தட் ப்ரோ, ஓகே, ஒரு ஆவரேஜ் ஃபேனை வந்துட்டு கமல்ஹாசன் இந்த படம் பண்ணால் இப்படி இருக்கும், அந்த படம் பண்ணால் இப்படி இருக்கும்னு பேசுவாங்க. ஆவரேஜ் ஃபேன். நீங்க வந்துட்டு சூப்பர் ஃபேன். ஓகே, யூ ஆர் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட். ஓகே, உங்க மைண்ட்லயும் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஆமா, அது சொல்ல வேணாம். இப்போ ஒரு பேர், அந்த ஸ்டோரியோட பேர் என்ன வரும்? பேர் சொன்னா இப்பவே லாக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ அதனால ஆனா இருக்கு, ஆனா அப்படி ஒரு பேர் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அண்ட் தென் ஆப்வியஸ்லி பிகாஸ் இஃப் ஐ எம் அ பிக் ஃபேன், கமல்ஹாசன் சாருக்காக எனக்குள்ள ஒரு, இப்போ கமல்ஹாசன் சார்லாம் வந்துட்டு A to Z எல்லாமே பண்ணிட்டாரு. பட் அவருக்கு நான் போய் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஸ்கிரிப்டை போய் பிச் பண்ணணும் அப்படின்னாக்கா ஹவு மச் ஷுட் ஐ புட் எஃபர்ட் அண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ், ஐ ஹாவ் அ ஸ்கிரிப்ட் ஃபார் கமல்ஹாசன் சார் ஆல்சோ. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லாஜின்ற ஒரு, நான் சொல்ல மாட்டேன், ரிவீல் பண்ண மாட்டேன், அந்த லாஜின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டை எடுத்துகிட்டு வந்து ஃபில்மாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஐ ஹாவ் அ லைன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட். அண்ட் ஐ ஹாவ் அன் டைட்டில் ஆல்சோ, ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட். ஓகே, நோ, இல்லை, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் அப்சல்யூட்லி ஃபைன். ஏன்னா இது ஒரு இதெல்லாமே ஒரு இன்டர்வியூ ஸ்டைல் கொஸ்டின். நீங்கள் ஒரு இன்டர்நெட்டுக்குள்ளே ஒரு 100 பேர் பார்க்குற ஒரு ஐட்டமை எடுத்துன்னு போய் போடுறீங்க. அந்த ஐட்டம் வந்து டேபிளில் இருக்கிறது வந்து கிரிக்கெட்டரான அஸ்வின்லேருந்து பெரிய பெரிய இப்போ கௌதம் வாசுதேவ் மேனனே இன்டர்வியூவராக வந்திருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு பேனல் ஆஃப் காம்படிஷனுக்குள்ள நம்ம சின்னதாக ஒன்று போகும்போது இன்டர்வியூ ஸ்டைலில் கூட எதனா பண்ணோம்ல. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி கேம். ஓகே, ஸ்டோரி என்ன சொல்கிறேன்னா, ஒரு ரேஷாக வண்டி ஓட்டுற ஒரு பையன் வச்சுக்கோங்களேன். ஓகே, ஓகே, வண்டி ஓட்டிகிட்டே போகிறான். இது வந்து நம்ம we are also showing before அவன் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி we are showing that he is using some drugs. ஏதோ ட்ரக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஹீஸ் யூசிங் தட். வண்டி எடுத்துன்னு போகிறான், ரேஷாக ஓட்டுறான். 16 வயசு ஆயிடுச்சுங்கிறது வந்துட்டு அவங்க ஃபேஸ்லேருந்து இதை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, வி கேன் மேபி லான்ச் அ கை வாடவர். போயின்னு இருக்கா வண்டியில், சடனாக போலீஸ் கை காட்டுது. போலீஸ் கை காட்டிட்டு லைசன்ஸ் கொடுன்னு கேட்குறாங்க. ஓகே, டக்குன்னு இவரு இல்லை, என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, எனக்கு இப்போ தான் 16 இயர்ஸ் ஆயிருக்குங்கிறாரு. ஹெல்மெட் கழட்டுங்கிறாரு. ஓகே, கழட்டிட்டு பார்த்தா ஓகே 16 வயசு தானே ஆகுது, நான் எதனா ஒரு பாயிண்ட் போடணும்னு இருக்கேன். ஓகே, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் செக்கிங்காக காப் நின்னுங்கிறாரு. ஓகே, ஓகேவா, 16 வயசா, லைசன்ஸ் இல்லை, நீ எப்படி குடிச்சிருப்ப, சரி ஒன்று பண்ணு, என்ன கொஞ்சம் ட்ராப் பண்ணு அப்படின்னு வண்டியில் ஏறுறாரு. பையன் ஹெல்மெட் போட்டு வண்டி எடுக்கிறான். ஓகே, வண்டி எடுத்துன்னு வண்டி போயினே இருக்கு. இவர் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லினுங்காரு, பையன் லெஃப்ட் ரைட்டுன்னு எடுத்துனே இருக்கான். ஓகே,
ஒரு பாயிண்ட்ல பையனுக்கு சஸ்பீஷியஸா மூஞ்சி நம்ம காமிக்கிறோம். ஓகே. அதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இவங்க தெரிஞ்சிருக்குது, ஓ நம்ம வீட்டுக்கு தான் வரார் போல இருக்குன்னு. ஓகேங்களா? ஓகே. அந்த டைம்ல இப்போ நீங்க தான் ஹீரோ. இப்போ ஹீரோ இல்ல, ஆக்சுவலி ஹீரோ வந்து கமல் சார் தான். இன்னும் கமல் சார் இன்ட்ரோ ஆகல. ஓகே. ஓகே, நீங்க என்ன டைட்டில் வேணா வைக்கலாம், பட் ஹீரோ அவரு தான், அவர் இன்னும் வரல. ஆனா காப் வந்துட்டு ஹீரோக்கு சப்போர்ட் ஆகிற இது தான். லைக் he's on the side of the hero. He's not the antagonist side. He's on the side of the hero. பையன் தான் வில்லன் லைட்டா. ஸோ இவங்க என்ன சொல்லலாம், நீங்க யோசிச்சிட்டே சொல்லலாம். there's no issues. நம்ம ரோட பார்த்துட்டே இருக்கலாம், நீங்க யோசிச்சிட்டே இருக்கலாம். ஓகே. பைக்ல இருக்காரு, இவரு உக்காந்து இருக்காரு, பையன் இறங்கி நிக்கிறான். என்ன சார் இப்போ என் வீட்டுக்கு தானே வரீங்க, என்ன சார் மேட்ரு என்ன சார்ன்னு கேட்குறாங்க. வாட் குட் பி த காப்ஸ்? இது வரைக்கும் நம்ம we've not thought of what the cop looks like, who the cop is, பில்ட்டா இருக்காரா, வயசா இருக்காரா, நத்திங். மொத்தத்துல போலீஸ் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம வீட்டுக்கு தான் போறோம் அப்படின்னு. என்ன சொல்லியிருப்பார் அவரு as a hero team அப்படின்ட்டு நம்ம ரிவீல் பண்றோம். ஓகே. ஸோ பைக்கை நீ எடுக்கிற நானே எடுக்கட்டுமான்னு தான் கேட்பாரா? ஓகே, இது ஃபேஸ் ரிவீல் பண்ணல. ஓகே, இன்னுமே ஓகே. ஏன்னா இன்னும் கமல் ரிவீல் ஆகல. ஸோ அதுக்கு முன்னாடி வேறவங்க ரிவீல் ஆகல. ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆள் மைண்ட்ல வந்துட்டாரு. அவர் பாடி லாங்குவேஜ்ல அவர் மைண்ட் செட்ல சொன்னாக்கா, ஓகே பைக்கை நீயே எடுக்கிறியால நானே எடுக்கட்டுமா, எப்படியோ வீட்டுக்கு தானே போறோம். நைஸ். சரி, பையன் சொல்றா, சரி நான் நீங்களே எடுங்கன்னு சொல்லிட்டு பேக்ல ஏறி உட்காடுறான். இவரு வண்டி எடுக்கிறாரு, வீட்டுக்கு போறாரு. வீட்டில் வந்துட்டு நார்மலான ஒரு மனுஷன். ஓகே. எப்படின்னா மைக்கேல் மந்த காபனாத்தில் அந்த பிராமின் குக்கோட கேரக்டர், அந்த லுக்கு. ஓகேங்களா? ஹி சிட்டிங் அந்த சோஃபா, ஆப்போசிட்ல டோர் இருக்கு. டோர்லேருந்து இவங்க என்ட்ரி ஆகிற ஷாட் வச்ச உடனே என்ட்ரி ஆகிட்டு பேக்லேருந்து இப்போ கூட பேக்லேருந்து தான் காமிக்கிறோம். இவர் என்ட்ரி ஆகும்போது அவங்க மூலியமா அவங்கள ஃபாலோ பண்ற ஆடியன்ஸ் தான் நம்ம வயசான ஒரு ஒயிட் கலர் பனியன், அந்த டிஷர்ட் மாதிரி பனியன், ஒரு லுங்கி போட்டுட்டு காமேஸ்வரன் குமார்னு வச்சுக்கலாம். சிம்பிள். காமேஸ்வரன் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சு. குமார் நார்மல் பர்சன். அப்பா, அவரு அப்பா தான், பையனோட அப்பா. ஏன்ஸ்ட்டு ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாரு காப்ஸ்க்கு. as in the situation is இவன் வந்துட்டு ஆல்ரெடி இவன் தெரிஞ்சு தான் மாட்டிருக்கோங்கிற கான்ஃப்ளிக்ட் வந்து நம்ம பிரேக் பண்றோம். we letting the audience know that இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சு தான் ஆப்ப வச்சுக்கிறாங்க பையனுக்குன்னு. அப்போ அவர் தான் கமல். இப்போ நீங்க தான் கமல். ஆப்வியஸ்லி நீங்க தான் கமல். கண்டிப்பா நான் தான் கமல். டவுட்டே இல்ல. அதுல ஒரு அதிகாரம் இருக்கு, அதுல ஒரு அகங்காரம் இருக்கு. ஆனாலும் நான் தான் கமல் இல்ல. கண்டிப்பா. சரி, நீங்க தான் கமல். நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? வாட் இஸ் த ஓப்பனிங் டயலாக்? அந்த பர்சன் ஹெல்மெட் இன்னும் ஓபன் கழட்டு இல்லையா? இல்ல, மூஞ்சி இன்னும் தெரியல. நீங்க அந்த கேரக்டர் நீங்க தான் மோஸ்ட்லி ப்ளே பண்ணோம், பார்க்கலாம். ஓகே. பட் இவங்க கமல் நான் எடுத்துக்கிறோம் ப்ரோ. எடுத்துறீங்க. ஓகே, டன். ஃபேஸ் ரிவீல் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டயலாக் வாட் குட் இட் பி? ஏன்னா எனக்கு ஒரு மைண்ட் செட்ல ஒரு பெரிய ஆள் மைண்ட்ல வந்து, அதனால தான் அவரை பார்த்து அப்ப அவங்க ரிவீல் பண்ணி தான் இவங்க டயலாக வைக்கணும்னா ஒன்னு பண்ணலாம். இன்னும் ஹெல்மெட் கழட்டல, நம்ம கமலை காமிச்சிட்டோம்ல, கமல் தான் ஃபர்ஸ்ட் டயலாக் இருக்கட்டுமே. இப்போ ஹெல்மெட், ஆனா விஷுவல்ல ஹெல்மெட் பின்னாடி யாருன்னு காமிச்சிடலாமே. இப்போ ரிவீல் பண்ணல, ஹெல்மெட் அப்படியே காமிச்ச உடனே ஹெல்மெட் கழட்டின உடனே கமல் சார் பார்க்குறாரு. பார்த்த உடனே கேட்குறாரு, அந்த பையன் ரெண்டு பேரும் பார்த்து முழிக்கிறான். பார்த்தோன்னே அப்போது கமல் சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்ன மாதிரி சிவாஜி மாதிரி ஒரு நண்பனை யாரும் பார்க்க முடியுமா அப்படின்னு. அந்த கமல் 50ல் கமல் சார் ரஜினி சார் சொன்ன மாதிரி ஸ்டேஜில் சொன்ன மாதிரி. ஆமாம், அந்த மேட்ரு யூஸ் பண்ணால் ஐ திங்க் வில் கோ வித் ரஜினி சார் as the cop. ஆமாம். கேமியோவா ஃபுல் ஃப்ளெஜ்ஜா? இல்லை, அவர் ஆல்ரெடி அலெக்ஸ் பாண்டியன் இல்லையா? அலெக்ஸ் பாண்டியன் கெஸ்ட் ரோல்ல வந்து போறாரு. ஆனா வயசான அலெக்ஸ் பாண்டியன். வாவ், கிரேசி. பையனை மாட்டி விட்டுருக்காரு. ரஜினி டயலாக நான் சொல்றேன். அந்த டயலாக் அவங்க சொன்ன உடனே இல் பி லைக், ஏ என்ன குமார் நீ போய் சின்ன பசங்க கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே கமல் சீரியஸான ஒரு டாபிக்ல இருக்கிறாரு. அப்ப என்னவா இருக்கும்?
இப்போ வந்து இப்போ தமாஸ் ஆயிடுச்சு, 2 பேரும் இன்ட்ரோ ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேரா கதை என்னங்கிறத வந்து நம்ம ரிவீல் பண்றோம். அண்ட் நம்ம இங்கே விட்டுறலாம்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் இமேஜின் தி லாஸ்ட் திங் we are doing in this game. என்னவா இருக்கலாம்? வாட் வுட் யூ சே? ஒரு ப்ராப்பரா ஹானஸ்டான ஒரு மனுஷன் அந்த மாதிரி இருக்காருன்னா ஐ திங்க் வில் கோ வித் அவன் பாக்கெட்டை செக் பண்ணீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாரு. பையன் பொட்டல எடுத்து வைக்கிறான், பையன் கட்டு, அவ்வளவுதான் மிச்சம். நீங்க புரிஞ்சுக்கோங்க பொட்டலத்துல என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆயிருக்கும், என்ன வேணா ஆகலாம். பிகாஸ் இட்ஸ் a 3-hour possibility of multiple things. We having 2 legends. And கடவுளே நம்பாதவங்களுக்கு நான் கடவுளோட விஷ் கொடுக்குறேன். May God keep him for as long as possible on this creative world, on this earth, on the universe that is beyond, I mean on the universe of which he is beyond. ஆனா அதுக்கு 2 டைட்டில் நிறைய டைட்டில் கூட எனக்கு நிறைய இப்போ ஆன்ஸ்பாட்ல பேசணும் நிறைய வருது. இதுக்கு இப்போ இதுக்கு என்ன கொடுக்கலாம் டைட்டில்? 2 டைட்டில் ஞாபகம் வருது ப்ரோ. ஒன்று வந்துட்டு இப்போ கமல் சார் வந்துட்டு ரஜினி சார் பார்த்துட்டு இந்த மாதிரி தலைவன் இருக்கிறான்டா அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ ரஜினி சின்ன ரோல்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ரஜினி சார் கமல் சாரை பார்த்து சொல்றப்போ வந்துட்டு போடா ஆண்டவரே நம்ம கிட்ட இருக்காருன்னு சொல்லலாம். எங்கயாவது அந்த டயலாக் வச்சிட்டு we can keep the title of the movie as போடா ஆண்டவரே நம்ம பக்கங்க. பட் கமல் சார் ஐலண்ட்ல தெரிஞ்சனால will keep as ஆண்டவர். ஆனா கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லிருக்காருல என்ன ஆண்டவர்னு கூப்பிடாதீங்க. So that's also very nice title. And we've come almost towards the end. End ன்னு சொல்ல முடியாது because இந்த வீடியோவோட end, the first episode of Blacked Out is almost coming to an end. ஏன்னா Blacked Out வந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஆனா ஒரு ட்ரீம் இல்லை, நிறைய ட்ரீம் இருக்கு, அதுல ஒன்று. அண்ட் ஆல்ரெடி நான் அங்கேயும் பிச் பண்ணி வச்சிருக்கேன். From the bottom of my heart, thank you Simon. This is impromptu, this is not part of the script. From the bottom of my heart, நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு. இதே மாதிரி நம்ம இன்னொரு இன்டர்வியூ பண்றோம். கார்ல இல்ல, பக்கா ஸ்டுடியோல 2 மைக்கு, சாரி 2 கேமரா, ஒரு ஃபுல் எடிட் டீம். நான் உட்காந்து உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பேன் 100%. Sure. You're always welcome. And then seriously, like, it's a big pleasure also. Very good privilege also for me to be part of this and maybe prelude to this show. Thank you so much. நம்ம உங்களுக்காக ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தோம். That was real. Please don't try that at home. We also have a few more things left to say, but before that நம்ம 2 பேரும் கொஞ்சம் emotional ஆயிட்டோம். We've been friends for a very long time. In everything, I think as a Kamal fan, he is the biggest I know. Someone who's on the way of one day meeting him to prove it. Abdina, it's Simon for me. And out of all the people who have fans, Messi, Sachin, எல்லாரும் பார்த்தா இப்போ இருக்கிறதுலே I think in the top this thing, if we say there are like 5 names, out of which I'm sure Kamal Hassan will come. நான்லாம் போட்டிக்கே நிற்பேன் சார். இப்போ லோகேஷ் கனராஜோ இல்லை மணிகண்டன் அவங்க போட்டி போடுறதுக்குன்னா அவங்கள சாப்பிட்ற மாதிரி நான் வந்து நிற்கிறேன் ஒரு நாள் நிற்கிற மாதிரி. தெரியாம சார் நீங்க இட்ஸ் லைக் இன் யுவர் மைண்ட் யூ ஆர் டாக்கிங் டு கமல். ஆண்டவரே ஆக்சுவலி நான் சண்டே போடுவேன். ஆனா எல்லாரும் சண்டே போடுவாங்கல்ல. இட்ஸ் a great claim to have. To be a fan of somebody like Kamal Hassan, somebody who has inspired you and so many other people to be what they are. அப்படின்னு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து நம்ம இட்ஸ் லைக் த கெயின்னு சொல்றோம்ல, எல்லாமே அவர்னால வந்த கெயின் தான். We have a lot of gains. உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா என்ன? What is your expectation of the greatest Kamal Hassan? எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா எல்லாமே டச் பண்ணிட்டார். எல்லா ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு இப்போ ரீசெண்டாக கூட இப்போ இஃப் யூ கோ அண்ட் ஆஸ்க் வித் கமல் சார் ஆல்சோ ஹில் பி டெல்லிங் லைக் ஐம் லேர்னிங் தான் சொல்லுவார். ஸோ ரீசென்ட்லி ஆல்சோ ஹி டிட் அ கோர்ஸ் ஃபார் AI ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டே இருப்பார். ஸோ he's a deliverer of a lot of things to Indian cinema. இங்க இல்லாதது எட்டுன்னு கத்துக்குன்னு வந்து போட்டவர் தான். And it's like இப்போ கூட அந்த மாதிரி வேற யாரா பண்றாங்களான்னு பார்த்தா not many. Not anybody I think.
and he is doing it. Yeah, I can totally agree. ஏன்னா இப்போ குருதி புனலாக இருக்கட்டும் ஆர் விஸ்வரூபில் டால்பி அட்மாஸாக இன்ட்ரூஸ் பண்ணதாக இருக்கட்டும், விக்ரமில் வந்துட்டு அந்த ரொபாட்டிக்ஸ் திங் காமிச்சதாக இருக்கட்டும், நிறைய இருக்குது. plenty of things beat your technical side also, not only introducing the cast and things also, but more than that டெக்னிக்கலாக வந்துட்டு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஹாலிவுட்டில் இருக்கிறதா வந்து இங்கே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹாலிவுட் ஃபிலிமில் போய் ராம்போலாம் வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை ஒர்க் பண்ணதெல்லாம் கமல் சார் தான். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு கமல் சார் பண்ணும்போது he has plenty of knowledge. But what I expect is more like இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவர் வந்து நிறையவே பண்ணிட்டார். பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணிட்டாரு, கலரில் பண்ணிட்டாரு, and then what else நிறைய இருக்குது 3D அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ I wanted to see him as கமர்ஷியலாக பார்த்துட்டோம். மேபி விக்ரம்லேயே அதை நான் பார்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணது. வசூல் ராஜாவோ இல்லை பொம்மல் கே சம்பந்தம் அப்புறம் பார்த்தது நம்ம வந்துட்டு இப்போ விக்ரமில் அந்த ஒரு மாதம் எல்லாமே பார்த்துட்டோம். அது லோகேஷ் ஆஸ் அ ஃபேன் பாய் கொஞ்சம் கொடுத்துட்டாரு. அண்ட் பிஃபோர் தட் கௌதம் மேனன் சாரோ வேட்டையாடு வேலையில் பண்ணிட்டாரு. ஸோ அவங்களாம் பண்ணது. அண்ட் தென் மோர் தென் தட் ஐ வாண்ட் டு see கமல் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று பார்க்குறதுனாக்கா ஐ திங்க் ஐ வாண்ட் டு see him in 3D animation movie. 3D animation. As in, he's not himself. It's a drawn Kamal. Drawn Kamal or Kamal himself. அவரு பண்ணா நல்லா இருக்கும். Maybe if he does, it will be more powerful அப்படின்னு நினைக்கிறேன். So maybe இப்போ நிறைய வந்துருச்சு இல்லை 40x and then 70 எல்லாம் நிறைய இருக்கு. I think if you do that also it will be good. ஏன்னா எல்லாமே டச் பண்ணிட்ட மாதிரி ஒரு எதுமே விட்டு வைக்கிறா. நைஸ் எக்ஸ்பெக்டேஷன். அந்த ஒரு விஷயம் I expect. I think so that அப்படி விட்டு வச்சது நீங்க 17 சொல்லும்போது இதே வேற ஒரு ஆக்டர் பத்தி கேட்டா நம்ம எவ்வளவோ சொல்லலாம். ஒரு டபுள் ரோல்னு சொல்லலாம், ஒரு அது ஒரு மியூசிக் அவங்களே பாடி அவங்களே எழுதி அவங்களே மியூசிக் போட்டு அவங்களே ஆக்ட் பண்ணி அந்த படத்தை அவங்களே டைரக்ட் பண்ற ஒரு ஆக்டர் அப்படின்னு இப்போ இஃப் யூ டெல் மீ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் இவங்க நம்ம நிவின் பாலில நிவின் பாலி ஹஸ் a great story sense. ஸோ நான் எப்பவுமே யோசிக்குவேன் நிவின் பாலியே ஒரு படம் டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும், நிவின் பாலி அதுக்கே ஒரு பாட்டு எழுதுனா எப்படி இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் நம்மள மாதிரி தான் சர்ச் சர்க்கிள்ஸ்லயே கிரியேட்டிவா இருந்தவங்க. If that is the case, Kamal அப்படின்னு சொல்லும்போது there is nothing other than 70. பாருங்க உங்க இமேஜினேஷன் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா 70 பண்றது தான் விட்டு வச்சிருக்காரு. மிச்சம் எல்லாமே பண்ணிட்டாரு. ஓகே, all the gifts that we have received. Today imagine you are getting a chance to gift him. What will you gift, bro? What I give for him? Today is his birthday. What do you think you will gift him? இந்த மேபி ஐ திங்க் இந்த இன்டர்வியூவே ஒரு கிஃப்ட் தான் போல கமல் சாருக்கு. You touched my heart, bro. And then I think நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. I think this could be one of the best. I think this should be a top most. This is your gift. ஆமா, இது சைமன் இன்டர்வியூ. Yeah, this is your gift. ஆமா, your gift. SDS's gift to Andavar. ஆமா, Andavar. Because இப்போ நான் வந்துட்டு நீங்க வேற இன்டர்வியூஸ்ல இல்ல மேபி touch would mean if you go to a film industry also in the interview பண்ணும்போது if I'm in that field and industry also அது இன்டர்வியூ பண்ணும்போது அங்கே நிறைய என் படத்தை பேசுகிறப்போ சென்டரில் வந்துட்டு கமல் சாரோட சின்ன சின்ன விஷயம்லாம் அங்கங்கே ஒரு துணி வரும். ஸோ இங்கே என்ன வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக கமல் சார் பற்றியே பேசணுன்றப்போ யூ கிவ் தட் ஃப்ரீடம் டு மீ. ஸோ தட் ஃப்ரீடம் இல்லை, திஸ் இஸ் மோர் லைக் வாட் திஸ் இஸ் ஹவு திஸ் ஹேட் டு ஹேப்பன். இது வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஜேர்னிக்கு கமல் சார் காரணமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ இட்ஸ் டிசைடட். ஸோ த கொஸ்டின் இஸ் now here you have to limit to one line, the punch line, the line. Aandavar அப்படினா what comes to your mind? You want me to explain like fully or brief me in one line? Aandavar அப்படினா what comes to your mind? Aandavar அப்படினா maybe life ன்னு சொல்லலாம். One word, Aandavar அப்படினா is life அப்படின்னு சொல்லலாம். For SDS and then that high note. ஆமாம், பிகாஸ் ஒரு லைஃப் வந்து பேரண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அது நிறையா இருக்குது. அண்ட் தென் ஒன் மோர் இன்னொரு வேறு ஜர்னி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், அதில் போகணும் கரியர்ன்றப்போ ஆப்வியஸ்லி ஹீல் பி அனதர். இது ஒரு கண்ணுனா அது ஒரு கண்ணுன்ற மாதிரி. உங்கள் சைல்ட்ஹுட்லேயே இவங்களுக்கான இந்த ஃபேன்ஷிப்கான வித்து இருந்துச்சு. அது ஒரு விதையா, அது ஒரு செடியாக, ஒரு மரமாக வளர்ந்துருக்கு. அண்ட் இந்த இன்டர்வியூவில் நம்ம அதிகமாக பேசாத ஒருத்தர் ஐ திங்க் இஸ் யுவர் ஃபாதர் who's made who's contributed towards this, who's made you in many ways a Kamal fan. எப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த டாப்பிக்கை வீட்டில் பேசுறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ தேவையில்லை. யூ கேன் ஜஸ்ட் ஆராம்சே டாக். ஆல்மோஸ்ட் உங்கள் வீட்டு கூட வந்துட்டோம்ல. ஸோ நீங்கள் உங்கள் வீட்லேயே ஆராமாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பேசப்படுதுன்னா அது கமல்ஹாசனா கூட இருக்கலாம் இல்லை கமல்ஹாசன் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு அட்மாஸ்பியர் இஸ் ஆல்சோ வெரி big blessing. Hope that everything goes well with everybody. இது பார்க்குறவங்களும் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும். லெட்ஸ் விஷ் ஆண்டவர் உங்கள் ஒஃபிஷியலாக ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. கண்டிப்பாக ப்ரோ, ஹாப்பி பர்த்டே ஆண்டவர். ஆண்டவரே சொல்லுறாரு, ஓகே ஹாப்பி பர்த்டே வின்வெளிநாயகன் அப்படின்னு சொல்லலாம். ஹாப்பி பர்த்டே கமல் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. பிளாக் டவுட். ஸோ அதான் வேட்டையாட விளையாட்டு சொன்னப்போ இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது ப்ரோ. ஒன்று வந்துட்டு தட்ஸ் வாட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி
had an high fever and then went to the movie பார்த்துட்டு வெளியே வந்து I want to become a filmmaker decide பண்ணி வந்தது. Then I started recalling other Hollywood movies also and his own movies also. பழைய படங்களாக பார்த்துட்டு வரப்போ then I got like one by one inspire ஆனதுக்கப்புறம் then I saw his movements எல்லாமே பார்த்துட்டு I was like pretty much happy. And then கட் பண்ணால் அங்கேருந்து ஒரு 20 வருஷம் மேலே போயிருக்கோம். கட் பண்ணால் அங்கே ஒரு சின்ன மூமெண்ட் ஐ திங்க் ஸோ தட் வில் பி அ ஸ்பாய்லர் நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே தட்ஸ் மை ஃபிலிம்ன்றதுனால ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சாப்டர் 3ல ஒரு சின்ன ஒரு ஸ்பாய்லர் அப்படின்னா ஒரு அந்த ஷார்ட் வந்துட்டு நம்ம மதியம் ஷூட் பண்ண மாதிரி இருந்தது. லைக் ஸோ வி பிளான் மார்னிங். ஸோ மார்னிங் வச்சுலானே பட் எனிவேஸ் இட் டு நைட். என்னன்னாக்கா மார்னிங் ஒரு 6 o'clock 7 o'clock ஒரு ஷூட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டாப் ஹில்லுக்கு போனோம். அங்கே ஷூட் பண்ணுறப்போ வந்துட்டு ஆர்டிஸ்ட் அந்த ட்ரோன்லாம் வரதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. தென் வி வெண்ட் ஆன் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி நம்ம சாப்பிட்டெல்லாம் கிளம்புறதுக்குள்ளே இட் வாஸ் ஆல்ரெடி 11:30 மார்னிங் ஐ மீன் லைக் ஆஃப்டர்நூன். தென் அது முடிச்சதுக்கப்புறம் தென் வி கேம் அப் டு தட் ஹில் அண்ட் தென் தட் வாஸ் கம்ப்ளீட்லி அண்ட் ஒரு அண்ட்ரஸ் பண்ணி ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தது. ஸோ அவர் லைக் கம்ப்ளீட்லி இந்த டாப் ஹில். ஆமாம், டாப் ஹில் இருந்தோம். இட் வாஸ் லைக் ஆல்ரெடி 12:30 மேலே இருந்தோம். உச்சி வெயில், பயங்கர வெயில். அண்ட் தென் யூ நோ அபவுட் த ராக்ஸ் ஆல்சோ இட் வில் பி லைக் கம்ப்ளீட்லி டூ டார்க், சாரி டூ ஹீட் ஆல்சோ, யா ஹாட். ஸோ அது இருக்கும்போது தென் ஐ வாஸ் லைக் இது கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு கால் சுடுது எல்லாமே. தென் யூ குட் நாட் டூ எனி திங். தென் கீழெல்லாம் போயிட்டாங்க, கேமரா கீழே வச்சுட்டாங்க. தென் ஐ வாஸ் லைக் நான் மட்டும் தான் மேலே இருக்கேன். கீழே கொடுக்குற கியூ தான் வந்துட்டு என்னுடைய ஆன்செட். ஸோ மேலே படுத்துட்டு இருக்கேன். அண்ட் தென் ஐ ஹேவ் டு ஸ்லீப் ஆன் தட். அண்ட் தென் மேலே ட்ரோன்லேருந்து கீழே ஒரு ஷாட் மேலே போவோம். நாங்கள் படுத்துட்டு இருக்கேன். ராக் இஸ் லைக் கம்ப்ளீட்லி டெட் ஹீட். யா ஐம் நெக்கட் அண்ட் கம்ப்ளீட்லி லைக் ஃபுல் ஹீட். அந்த ராக் கால் வைக்க விட முடியாது. நான் படுத்துட்டு இருக்கேன், முதுவெல்லாம் சுடுது. த ட்ரோன் இஸ் ஓவர் மை ஃபேஸ். அங்கேருந்து மேலே ஒரு ஜூமோட ஒரு ஷாட் இருக்குது. அது படுத்துட்டு ட்ரோன் அப்படியே மேலே போகுது ட்ரோனு. ஐ வாஸ் லைக் அங்கே தான் வந்து கமல்ஹாசன்ற ஒரு பர்சன் நான் ரிமைண்ட் பண்ணிக்கினேன். அந்த டெடிகேஷன் இதெல்லாம் இருக்குமான்னு சொல்லி. பிகாஸ் நான் வேறு யாரும் வரலையான்னு சொல்லி நினைக்கல. பட் ஆனால் கமல் சார் அங்கே வந்ததில் வந்துட்டு இதுதான் டெடிகேஷன், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் தட் வாஸ் மோஸ்ட் மூமெண்ட். ஐ திங்க் தெர் பி மெனி மூமெண்ட்ஸ் கமிங் இன் ஆல்சோ. மேபி திஸ் குட் பி அ டிஃப்ரெண்ட் எபிசோட். இது கமல் சார் பற்றி இது ஒரு எபிசோடோ இல்லை வந்துட்டு அது பேசினா பத்தாது நினைக்கிறேன். இட் பி பார்ட் பை பார்ட் ஒரு எபிசோட். யா ஐ திங்க் மேபி அப்போட மேபி நம்ம இன்டர்வியூ எதாவது பண்ணாக்கா I think we'll have many things to speak about, because and then chapter 3 will have many reference of Kamal sir movie. And I think we should have a once people know you through this, ஒரு இன்டர்வியூ எப்படி இருக்கணும்னாக்கா நீங்க பண்ண படங்களை வச்சு நான் பார்த்துட்டு அதுல என்னோட view point. Then you'll have to find how many Kamal reference are there in that movie. We can have like all Kamal fans meet. On that note, once again happy birthday. Thank you so much. And then Kamal Hassan. And then happy birthday Kamal sir.